السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய அத்தாயி அரபிக் கல்லூரி நடாத்தி வரக்கூடிய ஹதீகத்துல் வாயிலின் மாணவர் சொற்பயிற்சி மன்றம் நடத்தும் 7வது மார்க்க விளக்கம் கூட்டம் இனிதே நடைபெற இருக்கின்றது. அதன் ஆரம்ப கட்டமாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக கிராஅத் ஓத முதல் சும்ராவை சார்ந்த NS முஹம்மது மாஹிர் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். தனஸ்ஸலுல் மலாயிகத்துஹு வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஸதகல்லாஹுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக கீதம் பாட முதல் சுமராவை சார்ந்த SS முஹம்மது வசீம் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவரொளிதான். 7 கடல் 8 திசை எல்லாம் அவன் வழிதான். சொந்தம் பந்தம் இருந்தாலும் தாயும் தந்தையும் காத்தாலும் நண்பன் என்னை அழைத்தாலும் நபியே மறவேனா. இறைவன் எனக்கொரு வரம் கொடுத்தால் நபியே நீரும் வருகை தந்தால் நபியின் காலடி மாறிடுவேன். நபியே வரவேற்பேன். பறவை இனமாய் நானானால் ரோஜா பூக்களை எடுத்து சென்று நபிகள் நடக்கும் பாதையெல்லாம் பாடியே தூவிடுவேன். யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம், யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம். செடியில் ரோஜா இருப்பதனால் செடியே அழகாய் மாறியது. உள்ளத்தில் நபிகள் இருப்பதனால் உள்ளமும் அழகானது. வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவரொளிதான். 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக இந்த ஹதீகத்துல் வாயிலின் மாணவர் சொற்பயிற்சி மன்றம் 7வது மார்க்க விளக்க கூட்டத்தை வழிநடத்த தலைமை தாங்க 4வது சும்ராவை சார்ந்த தௌஃபீக் அஹமது அத்தாயி அவர்களை அழைக்கின்றேன். என் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வழிமொழிகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். 7வது வாரத்தினுடைய ஹதீகத்துல் வாயிலின் மாணவர்கள் சொற்பேச்சு கூடம் இது வாரம் நடத்துறோம்ல, அதனுடைய
நோக்கம் எதுவாக இருக்குன்னா, உஸ்தாத்மார்கள் இருக்கிறாங்க, மாணவர்கள் நீங்களும் இருக்கிறீங்க, இதெல்லாம் சேர்த்து தான் நடத்துறோம். இதனுடைய நோக்கம் என்னவென்றால் மாணவர்களை அவர்களுடைய திறமையை மேம்படுத்துவது, அவருடைய பேச்சு திறமையை மேம்படுத்துவது. ஊர் உலகத்துல எவ்வளோ வேலை செஞ்சு அதிகம் முன்னேறது கிடையாது. அவன் பேச்சு இருக்கிற வாழ்க்கையை குறைச்சுக்கிறான். அதனுடைய நோக்கத்தின் அடிப்படையில மாணவர்களுடைய பேச்சு திறமை வளர்க்கணும். அதன் அடிப்படையில் ஹதீகத்துல் வாஹிதீன் 7வது மார்க்க விளக்க கூட்டம் இதுவே ஆரம்பமாகிறது. ஆரம்பமாக 2வது மாணவர் முஹம்மது முஸ்அப் நபிகளார் நகைத்த நகைச்சுவைகள் என்கிற டாபிக்கில் பேசுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. குறிப்பாக சாந்தியும் சமாதானமும் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலாரை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் நபிகளாரின் நகைத்த நகைச்சுவை. இன்றைக்கு நகைச்சுவை என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த நகைச்சுவை என்பது எல்லா மனிதர்களிடத்திலும் இது இருக்கும். ஆனால் அந்த நகைச்சுவையை ஒரு மனிதன் எப்படி கையாளுகிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மனிதன் நகைச்சுவை என்ற பெயரில் மற்ற நபரிடத்தில் அவனை மரியாதை குறைத்து, அவனுடைய இஸ்ஸத்தை குறைத்து, அவனை கேலி செய்து சிரிக்கக்கூடிய நகைச்சுவை என்பது எத்தனையோ மனிதர்கள் இன்றைய காலகட்டத்தில் பண்ணிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய நகைச்சுவை என்பது அவர்களிடத்தில் இருக்கும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தோழர்களுடன் இருவருமே ஒரு அமர்வில் இருக்காங்க. அந்த ஒரு அமர்வில் அவங்க பேசும்பொழுது ஒரு மனிதர் குறுக்கால வந்துடுறாரு. அப்படி வரும்பொழுது அந்த மனிதர் சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நான் அழிந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுக்கிறல. மீண்டும் யா ரசூலல்லாஹ், நான் அழிந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, என்னப்பா உனக்கு ஆச்சு, எதற்கு நீ அழிந்து விட்டேன் என்று சொல்ற, நீ என்ன பாவம் செய்த அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்து அந்த மனிதர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு வைத்திருந்தேன் யா ரசூலல்லாஹ், அந்த நிலையில் நான் என்னுடைய மனைவியுடன் தாம்பத்திய உறவில் நடந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியானா இது தப்பாக இருக்கிறதே, அப்பனா நீ இதுக்கு ஒரு பரிகாரம் செய்தப்பா ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மனிதர் யா ரசூலுல்லாஹ், என்ன பரிகாரம் செய்யணும் சொல்லுங்க, நான் உடனே செய்கிறேன்னாரு. அப்போ ரசூலுல்லாஹ் முதல்ல ஒன்று சொல்கிறாங்க, நீ 2 மாதங்கள் நீ நோன்பு வைப்பியான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், என்னால் 2 மாதங்கள் தொடர்ந்து என்னால் நோன்பு வைக்க முடியாது யா ரசூலுல்லாஹ், எனக்கு உடல் சக்தி இல்லை யா ரசூலுல்லாஹ், என் உடம்பு தாங்காது யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மனிதர் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னொன்றும் சொல்கிறாங்க, எப்பா அப்போனா நீ அந்த மனிதரிடத்துக்கு நீ ஏழைகளுக்கு தர்மம் 60 ஏழைகளுக்கு தர்மம் செய்வானுங்கிறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நான் தர்மம் செய்யும் அளவிற்கு என்னிடத்தில் செல்வங்கள் இல்லை யா ரசூலல்லாஹ், உணவும் இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படி எப்படி யா ரசூலல்லாஹ் நான் தர்மம் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனம் காக்குறாங்க. அப்படியே ஒரு கொஞ்சம் சிறிது நேரம் அமைதியாக இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு பேர்த்தம்பளை கூடை வருது.
அப்போ அந்த பேர்த்தமலை கூடையை எடுத்துக்கொண்டு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மனிதர் இடத்துல கொடுக்காங்க. இதை வச்சு நீ போய் தர்மம் செய்ப்பான்னு சொல்லும்போது அந்த மனிதர் சொல்கிறாரு, யார் ரசூலல்லா, இதை வச்சு நான் செஞ்சாலும் என்னால் அத்தனை பேர்த்துக்கு கொடுக்க முடியாது யார் ரசூலல்லா. நான் ஏனென்றால் நான் ஏழை, எனக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் நான் கொடுக்க முடியும், எனக்கு கீழே ஏழை யாரோ அவங்களுக்கு தான் அந்த உணவை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, நான் தான் இந்த மதினாவிலே இந்த 2 மலைகளுக்கு இடையிலே மிகவும் ஏழ்மையான மனிதன் என்று சொன்னால் அது நான் மட்டும்தான். அப்போனா நான் எப்படி யார் ரசூலா இத்தனை பேருக்கு நான் தர்மம் செய்ய முடியும்னு சொல்லும் போது ரசூலுல்லா வந்து அவர்களிடத்தில் சொன்னாங்களாம், ஒன்றும் பரவாயில்ல, அப்போனா நீ உடனே குடும்பத்துக்கு நீ கொடுத்துக்கோ அப்படின்னு நகைச்சுவை என்ற ஒரு அடிச்சுவற்றில் நகைத்த முகத்துடன் அவர்கிட்ட சொல்கிறாங்க. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லலை, மற்றொன்று விஷயத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்கிறாங்க. ஒரு முறை வந்து சஹாபாக்கள் எல்லாம் பயணத்தில் இருக்காங்க. அப்போ அந்த பயணத்தில் இருக்கும்போது சஹாபாக்கள் எல்லாம் செல்லும் பொழுது ஒரு இடத்துல தங்குறாங்க. அப்போ தங்கும் பொழுது அந்த இடத்துல அந்த அரபியர்கள் இருப்பாங்களா, அவங்கள இடத்துல வந்து உணவு கேட்டு அவங்க உணவு எங்களுக்கு சமைச்சு தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர்கள் அப்போ வந்து சஹாபாக்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி இருக்கட்டும்னு உடனே ஆனால் அந்த வீட்டில் கேட்ட வீட்டில் வந்து அந்த குடும்ப தலைவர் இருப்பார் இல்லையா, அவர் இந்த குடும்ப தலைவருக்கு வந்து ஒரு தேள் கொட்டிடுது. உடனே அந்த மனிதர் வந்து தேள் கொட்டிடுச்சுன்னு மருத்துவர்கிட்ட எல்லாத்துலேயும் போகிறாங்க, மருத்துவம் பார்க்காங்க, ஆனால் எதுவுமே அவங்களுக்கு உபயோகப்படலை. உடனே அங்கே உள்ள மனிதர்கள், அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க, இல்லை இப்போ அன்றைக்கி ஒரு கூட்டம் வந்தாங்களா, அந்த கூட்டத்திட்ட வந்து நீங்கள் போய் தர்மம் அந்த கூட்டத்தில் வந்து மருத்துவ உதவி கேளுங்க, அவங்க செய்வாங்கன்னு சொல்லும் போது உடனே அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது சஹாபிகள் சொல்கிறாங்க, நாங்கள் மருத்துவம் செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு அதுக்கு பகரமாக நீங்கள் கூலி தரணும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மனிதர் வந்து சரி நாங்கள் உங்களுக்காண்டி ஆட்டு மந்தையை தரேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த சஹாபாக்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து மருத்துவம் பார்த்தார்கள் என்று சொன்னால் ஃபாத்திஹா சூரா இப்படி போன்ற சூறாக்களை ஓதி ஷிஃபாவாக்கி விட்டார்கள். உடனே அவர்களுடைய அந்த தழும்பு என்பது தேள் கொட்டி அந்த தழும்பு என்பது காயம் கூட இல்லாமல் ஆறிவிட்டது. அப்போ வந்து அந்த மனிதரிடத்துல வந்து கொடுத்தவொடனே அப்போ வந்து சஹாபாக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்டு மந்தையை பிரிச்சுத்தாங்கன்னு கேட்கும்போது இந்த ஆட்டு மந்தையை வந்து அப்போ முதல்ல ரசூலுல்லாட்ட வந்து நம்ம கேட்போம், ரசூலுல்லா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நம்ம பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாட்ட போகிறாங்க. ரசூலுல்லா வந்து நீ எப்படிப்பா குணப்படுத்துன்னு கேட்டால் நான் ஃபாத்திஹா சூரா ஓதுனேன், எல்லாம் ஓதுனேன், சூறாக்கள் பூரா ஓதுனதால அவர் சிஃபா ஆயிடுச்சுனோடனே சரிப்பா நல்லது, இப்போ நீங்கள் ஆட்டு மந்தையை பூரா நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் பிரிச்சுக்கோங்க, அதில் எனக்கு மட்டும் ஒரு பங்கு மட்டும் வச்சுதாங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்காங்க. இதுலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு நகைத்த முகத்துடன் தான் சொன்னார்கள். எனவே நாம் வாழக்கூடிய காலத்தில் வந்து நாம் மற்றவர்களிடத்தில் நகைத்த முகத்துடனும் அதாவது நகைச்சுவை பேச்சுடனும் இருக்கணும். அந்த முறையில் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டாலும் அவர்கள் பெரிய வீரராக இருந்தாலும் ஆனாலும் அத்தனை இதிலையும் அவர்கள் உலகத்தில் வாழும் காலத்தில் நகைத்த முகத்துடனும் நகைச்சுவை பேச்சிலும் தான் அவர் இருந்தார்கள். எனவே அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ஒரு விஷயத்தை நம்ம பதிவு செஞ்சுட்டு போயிருக்காரு. அடுத்தபடியாக 3வது சுங்கா மாணவர் டி ஷக்கீல் அஹ்மத் என்பவர் பைபிள் விதத்தை பற்றி நம்முடன் பேசுவார்கள். டைம்குள்ள முடிச்சிருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வலா நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். வகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் குர்ஆனில் கரீம் இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புமாகிய ஏக இறைவன் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் குறித்தாட்டுமாக. ஆமீன்.
மேலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அடிச்சுவற்றி பின்பற்றி வந்த உத்தம சித்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்கள், நாதாக்கள், சுகதாக்கள் மற்றும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தி சமாதானம் என்றென்றும் கொண்டாட வேண்டுமாக. ஆமீன். ஹைபர் போர். இந்த ஹைபர் போர் பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு இந்த ஹைபர் போர் வந்து எதற்காக நடத்தப்பட்டது என்று சொன்னால், ஹுதேபியா உடன்படிக்கையின்படி 3 பெரிய எதிரிகள் வந்து இந்த ஹைபர் போரில் இருக்கிறாங்க. அந்த 3 எதிரிகளும் பார்த்திங்கன்னா, அந்த 3 எதிரியில் ஒரு எதிரி மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஹுதேபியா உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறாரு. மிச்ச இரண்டு எதிரிகளும் இந்த ஹுதேபியா என்ற இந்த ஹுதேபியா பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 2 பேரும் பார்த்திங்கன்னா அதிகமாக கோபமடைந்து இதுக்காண்டி அதிகமாக கோபமடைந்து இந்த ஹைபர் போர் இந்த 2 நபர்களுக்காக தான் இந்த ஹைபர் போர் வந்து நடக்கிறது. அப்போ பார்த்திங்கன்னா ஹைபர் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இந்த ஹைபர் போரில் வந்து உங்களுக்கு ஏராளமான பொருட்களும் இந்த ஹைபர் போரில் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அப்போ நாளைக்கு போகிறனா இன்னைக்கு இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் அதிகாலையில் ஒரு நபரிடம் என்னுடைய கொடியை கொடுப்பேன், அவர் தான் இந்த ஹைபர் போரில் வெற்றி பெறுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர் சொன்னால், அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் பிரியப்பட்டவராக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்கக்கூடிய 1400 சஹாபாவுக்கும் கூறுகிறாங்க. பார்த்தீங்கன்னா அதிகாலையில் விடுகிறது. அதிகாலை விடிஞ்ச உடனே சஹாபாக்கெல்லாம் யோசிக்கிறாங்க, என்னென்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு அந்த கொடியை கொடுப்பாங்க என்று எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை கூப்பிட்டு அலி ரலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க அனுப்பிச்சி விட்றாங்க. அதே மணிக்கு அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கும் வராங்க. வந்தோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்த கொடியை அலி ரலியல்லாஹு தஆலாவிட்ட கொடுத்து விட்றாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சஹாபாக்களை யோசிக்கிறாங்க, இந்த கொடி என்பது ஹைபர் போருக்கு மட்டும் வெற்றியை தராது, மொத்த இஸ்லாத்துக்கும் வெற்றியை தருமாறு இந்த கொடியை அவங்க நம்பி கொடுக்குறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கொடுத்தவொடனே என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கோட்டைக்கு போகிறாங்க. கோட்டையை போனோடனே அந்த கோட்டையை வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்றவுடனே அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள்லாம் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடாது, நீங்கள் எங்கேயாச்சும் போயிருங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ யூதர்கள் கேட்குறாங்க, உங்களோட இந்த பூமி எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால் எங்களை இந்த பூமியில் வாழ விடுங்க சொல்லி யூதர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோரிக்கைறாங்க, என்னென்னா எங்களிடம் பறித்திருந்த அந்த விவசாய நிலையத்தில் பாதி பங்கு எங்களுக்கு கொடுத்தாலும் உங்களை இந்த பூமியில் இருக்க வைக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. அதே மணிக்கு யூதர்களும் சம்மதிச்சு அதில் வந்து 36 பங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. அங்கே மொத்தம் 1400 சஹாபாக்கள் இருக்காங்க. அது 36ல் ஒரு பங்கு 100 பங்காக ஆக்கி மொத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இருக்குது 3600 பங்காக இருந்துச்சு. அதை 3600 பங்கையும் அங்கே இருக்கக்கூடிய 1400 சகாபாக்களுக்கும் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அலி ரலியல்லாஹு தஆலா போகிறாங்க. போனோடனே ஒரு கோட்டையின் பக்கம் போகிறாங்க. போய் பக்கத்தில் மேலே ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நான் தான் அலி இப்னு அலிஃப் தாயிஃப் என்று அங்கே அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க பேர் சொல்கிறாங்க. சொன்னோடனே யூதர்கள் வந்து ஒரே பதட்டமாக போச்சு. என்னென்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதத்தின்படி இந்த ஹைபர் போர் என்பது நீங்களாக வெற்றி பெறுகின்ற யூதர்களே சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கோட்டைகளும் வந்து 1400 சஹாபாக்களும் வெற்றி பெற்று இந்த போரை அல்லாஹ் தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா கையிலே இந்த போரை வெற்றி பெற்று முடித்திருக்கிறான் என்று இத்துடன் உரையை முடித்துக்கிறேன். வாயிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹைபருடைய போர் பற்றி சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு. ثم عدو طالب من سنة الرابع اسمه رحمة الله يخطب أمامك بعنوان حياة سيدنا أبو عبيدة رضي الله عنه. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
أن أحضر أمامكم أن أخطب عن أبو عبيدة رضي الله عنه. كان أبو عبيدة رضي الله عنه أمين الأمة وأحد من عشرة المبشرة. أدركت أمه آمنة بنت غنم الإسلام وأسلم أبو عبيدة رضي الله عنه قديما وشهد بدرا ومشاهد كلها مع رسول الله صلى الله عليه وسلم. وقتل أبو عبيدة رضي الله عنه أباه يوم بدر كافرا. وقال ابن إسحاق أخى رسول الله صلى الله عليه وسلم بينه وبين سعد بن معاذ. ودعا أبو بكر رضي الله عنه يوم توفي رسول الله صلى الله عليه وسلم في شقيقة بني سعيدة إلى بيعة عمر رضي الله عنه ولأبو عبيدة رضي الله عنه. ووالله عمر رضي الله عنه إلى الشام وفتح الله عليه اليرموك والجابية. وكان أبو عبيدة رضي الله عنه طويلا نحيفا. وقال جريري عن عبد الله بن شقيق قلت لعائشة رضي الله عنه أي أصحاب رسول الله صلى الله عليه وسلم أحب إليه؟ قالت أبو بكر رضي الله عنه. قلت فمن بعده؟ قالت عمر رضي الله عنه. قلت فمن بعده؟ قالت أبو عبيدة رضي الله عنه. ومناقبه كثير. وذكر ابن سعد وغيره أنه مات في طاعون أمواس سنة 18 وهو عاش 58 سنة. قال النبي صلى الله عليه وسلم ما من أحد من أصحابي إلا لو شئت لا أخذت عليه في خلقه ليس أبا عبيدة رضي الله عنه. قال وليد بن مسلم حدثني من سمع عروة بن رويم قال انطلق أبو عبيدة رضي الله عنه يريد صلاة ببيت المقدس فأدركه أجله فتوفى هناك. وأوصى أن يدفن حيث طلع وذلك بفلح من أرض الأردن. ويقال إن قبره ببيسان. وقال أنه كان يخصب بالحنة والقتم. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. Barakallahu fiikum wa rahmatullah. Next, I like to call the students of Atawai Arabic and EO Training Exam Academy, the grade 2, Al-Hafiz Abu Bakr Siddiq, under the topic of Imam Sufyan al-Thawri rahmatullahi alayhi. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Sufyan al-Thawri rahmatullahi alayhi. Sufyan al-Thawri rahmatullahi alayhi was born in Kufa. He was great alim and mufakkih in Kufa, and his father also alim. He travelled at many places for first one knowledge and learning, second one business, third one to hide from the kings. One time the kings said, we ask about love to you, for to do or not you have to ask. But Sufyan al-Thawri rahmatullahi alayhi don't like, so he escaped from that down, so his many also finished. So he walked in the grapes garden. So Sufyan al-Thawri rahmatullahi alayhi goes and picked, but it was bait and he took another, but it also bit. So that owner said, you are working for the long time, so don't know which fruit it sweet or not. So the Sufyan al-Thawri rahmatullahi alayhi said, I am working for maintaining the garden, not for eating grapes.
So I not know that. So sincere in halal and haram in the street of Makkah. Sufyan Thawri rahmatullahi alayhi was so young, he was teaching the Sharia. In that crowd, Walid ibn Muslim in his thought the Quran verses, Ya Yahya khudil kitaba bi quwwah wa atainahu al-hukma sabiyya. These verses of Quran remember the Sufyan Thawri rahmatullahi alayhi when he teaching as young to people for Walid ibn Muslim. And Sufyan Thawri rahmatullahi alayhi death in Hijri 161. Inna lillahi wa inna ilayhi raji'un. May Allah grant our life like him. Amin. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Waalaikumsalam wa rahmatullahi wa barakatuh. May Allah increase your speaking talent. Alhamdulillah. Adwa Talib min Zumrati Rabi' ismuhu Ashik Umar ay yakhtuba amamaka bi'unwani fada'il as-sujud. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkamit tanzil fil Qur'anil Majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. Inna Allah wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Falilatus sujud. Ya ayyuhat talabatul izzah. Qala Allah ta'ala fil Qur'anil Karim. Fala talilamu nafsun ma ukhfi lahum min qurratin ayunin jazaa'an bima kanu ya'malun. Sadaqallahul alim. Qala nabiyuna sallallahu alayhi wasallam, ma taqarraba li abdulillahi ilallahi bi shay'in aflal min sujudi wa khafi. Qala Abu Hurairah radhiyallahu anhu, afrab ma yakuna li abdi ilallahi azza wa jalla ilallahi wa azza wa jalla in sujudi fa aktharu du'a inda dhalika. Qala Rasulullahi sallallahu alayhi wa sallam, ma man muslimin yasjudu lillahi shafaatika ay yarzuqni marafatikatika fi jannat. Faqala Rasulullah anni bi kathiratin sujud. Wa qala aylan in aqrabu ma yakuna abdu minallahi ta'ala ma yakunu an ayyakuna sajidan wa huwa ma'ana qaul azza wa jalla wasjud waqtarib. Qala azza wa jalla bainahuma fi wujudihim man asarat sujud. Qala Allah ta'ala amma alladhina amanu wa amilus salihati falahum jannatul ma'wa nuzulan bima kanu ya'malun. Sadaqallahul alim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah. Barakallahu fi ilmika ya Ashik Umar. அடுத்தபடியாக முதலாவது சும்ராவை சார்ந்த கே ஷபீல் முஹம்மத் சதகா வின் சிறப்புகள் என்கிற டாபிக்கில் நம்ம இடத்தில் பேசுவாங்க. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin. Wassalamu ala
سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الذين ينفقون أموالهم في الليل والنهار سرا وعلانية ولهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. قال رسول الله صلى الله عليه وسلم اللهم اغفرني مسكينا وأميتني مسكينا وأزرني في زمارة المساكين. புகழும் புகழ்ச்சியுமையாக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹாதாக்கள் மேலும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்து இருக்கும் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஒரு மனிதனுடைய கலாகத்தை மாற்றக்கூடிய இரண்டு விஷயம். ஒன்று துவா. துவா என்றால் நமக்காக கேட்க வேண்டிய துவா, பிறர் நமக்காண்டி கேட்க வேண்டிய துவா. இரண்டு சதக்கா. சதக்கா கொடுப்பது தானம் தர்மம். இந்த சதக்காவுடைய சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தினமும் ஃபஜருடைய நேரத்தில் 2 மலக்குமார்கள் வருவாங்களாம். அதில் ஒரு மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், யார் தானமாக செலவு செய்கிறாரோ அவருக்கு பிரதிபலன் அளிப்பாயான்னு சொல்லுவாங்களாம். அதில் இன்னொரு மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், யார் தேக்கி தடுத்துனா கஞ்சப்படுத்து பொருள் அவங்க பொருளை சேர்த்துப்பாங்க பார்த்தீங்களா நாளைக்குன்னு அவங்களோட பொருள்லாம் அழிக்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ சதக்காவுடைய சிறப்பை பாருங்கள். நமக்காக சதக்கா செய்வதனால் மலக்குமார்களே நமக்கு துவா செய்கிறாங்க. அப்போ சதக்கா எவ்வளவு சிறப்பு கூறியதாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்துச்சான். அந்த பொண்ணு கல்யாணம்லாம் ஆயிடுச்சான். அந்த பொண்ணு ரொம்ப வருஷமாச்சான். அந்த குழந்தையே இல்லையா, அழுதுகிட்டே இருக்குமா. ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டாங்களாம். அந்த பொண்ணு அழுதுகிட்டே போய் கேட்டுச்சான். அந்த பொண்ணு போய் கேட்டுச்சான், எனக்கு ரொம்ப காலமாக குழந்தையே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு போய் கேட்குது அந்த பெரியார்கிட்ட. அந்த பெரியார் சொல்கிறாரு, உங்கள் தலைவிதியில் உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்றாரு. அதையும் கேட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுது. வீட்டுக்கு போய்ட்டு அழுதுகிட்டே இருக்குது. இப்போ ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஏழை வராரு, ஒரு பிச்சைக்காரர் வராரு. அவர் சொல்கிறாரு, அந்த அம்மாட்ட கேட்குறாரு, பசிக்குது மஸ்தான்னு கேட்குறாங்க. அந்த வேலை கேட்குறாங்க, பசிக்குது சாப்பிட மஸ்தாங்கன்னு. அப்புறம் அந்த ஏழைக்கு அந்த அம்மா அழுதுகிட்டே அவங்க வீட்டில் ஒரு ரொட்டி இருந்துச்சு. ரொட்டி எடுத்தாந்து தந்தாங்க அந்த ஏழைக்கு. அந்த ஏழையும் ஏம்மா அழுகுறேன்னு அந்த அம்மாட்ட கேட்க, அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஆண்டு காலமாக குழந்தை பாக்கியமே இல்லை. நான் போய் ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டேன். அந்த பெரியவரும் உன் தலைவிதியில் இது குழந்தை பாக்கியமே இல்லைன்ட்டாரு, அதனால நான் அழுதுகிட்டே வந்துட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல. இந்த ஏழை சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் ஒரு ரொட்டி கொடுத்தா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், 2 ரொட்டி கொடுத்தா 2 குழந்தை பிறக்கும்னு இருக்காரு. அந்த கொடுக்கும். அந்த அம்மாவும் உணர்ச்சி விஷயத்தில் கேட்குது. இந்த பெரியாரே சொல்கிறாரு, தலைமதியில் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு. அப்புறம் இவர் அந்த வேலை சொல்கிறாரு, நீங்கள் குடும்பமா அதெல்லாம் நடக்கும் அப்படின்றாரு. சில நாட்களுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. இப்போ பார்த்தீங்களா, அல்லாஹ் தாலா எப்படிலாம் சதக்கா கொடுத்தனால எப்படிலாம் விதிமுறையில் மாற்றி வச்சுட்டான். அல்லாஹ் சதக்காவின் சிறப்பு. அப்போ அந்த சதக்காவின் சிறப்பை பாருங்கள். அந்த தாயின் தலைவிதியில் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சதக்கா கொடுத்த காரணத்தால் அல்லாஹ் தாலா தலைவிதியை மாற்றிவிட்டான். எனவே நாமும் அதிகமான சதக்கா செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தரில் புரானாக என்று துவா செய்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவது சும்ராவுடைய ஒரு ஸ்டேஜுடைய பியர் இல்லாம ஸ்டேஜுடைய இத்தனை மக்கள் இத்தனை பசங்க உட்கார்ந்துருக்காங்களே, நம்ம ஏதோ தப்பா பேசுறாங்க, கலாச்சாரம் திட்டிடுவாங்களே, அப்படியெல்லாம் ஒரு பயம் இல்லாம
நம்ம முன்னாடி வந்து எனக்கு இது தெரியும் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன்ற ஒரு காரணத்தால நம்ம சொல்லி முடிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய முயற்சி கூலியை தருவானாக. I would like to call the students of Athai Arabic and English Academy, the grade 3, Abdul Rahman, under the topic of believe yourself. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. All praising to be Allah. Yan subhanahu wa ta'ala is praising on belongs to be oppositing beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam is those who are getting in the fine account. Today I talk about believe in yourself. First of all, make your dream come true. A great industrially told me one time said, then I used to dream of a large corporations with branches all over the country. I did then regularly stupid he pictured he is made the great blazing office festivals and store convent, then to the alchemist of the main he hold very the February out of the which his dream world to count it. Long before your Bible was published, accident was doomed, said as a man imaging and feels so. Does he become this accident? Distance is lost in the nature of the time. It is lost in endurance as a man tunes in his head, so he is. Next, how to image success. Good is always successful in the understands man is equal to succeed because to his with him all the ultimate quality and processes of goods are which you very prone to win to province indeed to very come the interligence visions all will all power of good are win your wishes to be really and embedded you are to say raise above all difficulty. These are many men who retain use the abstinence term success hour and many times a day until they reach a conversations then success and chase remember this the idea of success constitutions all the instruments elements of as man representing the world to infill with faith and conversation is subjections man will occur it has to of himself now will be understand subjective cognition to servants. Waqir dawana alhamdulillah rabbil alamin. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Wa alaikum assalam wa rahmatullahi wa barakatuh. May Allah increase your speaking talent. Ameen. ثم عدو طالب من الزمرة الرابع اسمه رزين أن يخطب أمامك بعنوان صفات الله. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيم وتقريم ومخبر وعامر إن الله وملائكته يصلون على النبي
يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. يا أيها الطلبة الأعزاء إني أريد أن أخطب أمامك تحت مادة اسمها صفات الله. إن الله واحد لا شريك له ولا شيء مثله ولا إله غيره ولا يعجزه. كيف؟ إن الله واحد لا شريك له ولا شيء مثله ولا شيء يعجزه ولا إله غيره. ذلك بأنه على كل شيء قدير وكل شيء إليه يسير وكل امرئ عليه فقير لا يحتاج إلى شيء ليس كمثله وهو السميع البصير. خلق الخلق بعلمه وقدر لهم أقدارا وضرب لهم أجالا. قديم بلا ابتداء دائم بلا انتهاء ولا يفنى ولا يبيد ولا يكون إلا ما يريد. وكما كان بصفاته أزليا كذلك لا يزال عليها أبديا ولا يشبه الأنام. حي لا يموت قيوم لا ينام. وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله. இந்த ஹதீகத்துல் வாஇதினுடைய இறுதியாளர் ரசீன் அத்தாயர் பேசும் முஷா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவருடைய முயற்சிக்கு ஏற்ற கூலியை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரஹ்மத்தில் ஆலமீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் நல்லா பேசுனீங்க. ஆனால் ஒரு சில மிஸ்டேக்குகளை நீங்கள் கரெக்ஷன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாம். டைமிங் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இதை நடத்துவது என்பதன் நோக்கம் நீங்கள் வெளி உலகத்துக்கு போயிட்டு அத்தாயுடைய மாணவன், நீங்கள் அத்தாயிடம் மாணவனுக்கு பேச தெரிலப்பா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அத்தாயிடமா இந்த ஒரு திறமை, ஒரு பயான் பேசக்கூடிய திறமை, ஒரு பேச்சு திறமை இல்லைப்பா அப்படின்னு வெளி உலகத்தில் யாரும் சொல்லிடக்கூடாது என்ற நோக்கத்துக்காக இந்த ஹதீகத்துல் வாயித் என்பது உஸ்தாதுமார்களாலும் மாணவர்களாலும் ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதை நடத்துவது என்பது எல்லா விஷயமும் கலந்துருக்கும். எப்படி சொல்லுங்க, பயான் பேசுறது எல்லா விஷயம் எல்லாம் கவனிப்பாங்க. நீங்கள் பயான் பேச இந்த ஸ்டார்டிங்லேருந்தே இப்படி கையோடைய ஆக்ஷன்லாம் பண்ணி பேசுகிறது, டைமை கீப்பப் பண்ணி பேசுகிறது, அந்த என்ன டாபிக் வரும் அதை விட்டு வெளியே போகாமல் இருந்து பேசுகிறது, இதையெல்லாம் இந்த பிகினர்ஸ், நீங்கள் பேச்சுடைய பிகினர்ஸ், இதிலிருந்து நீங்கள் படிப்படியாக கொஞ்சம் உங்களுடைய டேலண்ட்டுகளை இப்படி நீங்கள் வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் வெளி உலகத்தில் போய் ஜொலிக்க முடியும். இப்போ எத்தனையோ வியாபாரத்தில் கூட பிழைக்க முடியாத அவங்க பேச்சு திறமை தான் பிழைக்கலாம். பேச்சு திறமையில எத்தனையோ பேர் பெரிய ஆளான இருக்கிறான். இப்போ உதாரணமாக எடுத்தால் ஒரு லிஸ்டே போட்டு எடுக்கலாம். அந்த அளவுக்கு பேச்சு என்பது ரசூல்லாவோட சொல்லிக்காம இன்னமின்னல் பயான் லெஸ்ஸுகுருன், நிச்சயமாக பேச்சிலேருந்து சூனியம் இருக்குது ரசூலா சொல்லி காட்டுவாங்க. அப்போ நம்முடைய பேச்சு என்பது மற்றவர்களை அட்ராக்ட் மயக்கிற மாதிரி இருக்கணும். பேசுன இவரா பேசுகிறாரு, இவர் இப்போ கட்டையை போடுவார்ப்பா எஞ்சி வாங்கலான்றோம். இப்போ நம்முடைய பேச்சு என்பது மற்றவர்களை தூண்டும் விதமாக, இவராப்பா இவர் நல்லா அருமையாக பேசுவார், இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்ப்பா. அந்த மாதிரி நம்முடைய பேச்சு என்பதை மற்றவரை அட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி பேசுறதுக்கு தான் நம்முடைய சிறு துளி பேச்சுடைய காலத்தில் அந்த பேச்சுடைய விஷயங்கள் நம்ம இப்போ தான் பிகினர்ஸ், இப்போ தான் பேசி பேசி பழகுறோம். அப்படி இந்த இப்படி பேசி பேசி எவ்வளோக்கு எவ்வளோ பைத்தியம் மாதிரி பேசி பார்க்கணும். ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் எடுத்து பேசணுன்னா அப்படியே பைத்தியம் மாதிரி பேசி பேசி பார்க்கணும். சுகத்து முன்னாடி பேசி பார்க்கணும், ஒரு ஆளை நிற்க வச்சு பேசி பார்க்கணும். அப்படி எவ்வளோக்கு எவ்வளோ பேசி பார்க்குறீங்களோ அதோட அவுட்புட் நீங்கள் இங்கே நிற்கிறீங்களே அந்த இடத்துல தெரியும். சும்மா வேணும்னு ஏதோ
சும்மா டைமிங் ஃப்ரீயாக இருக்குது அதுக்கான இது ஒன்றும் நடத்தலை. ஏதோ மாணவர்களுடைய திறமையை முன்னேற்றணும், மாணவருடைய திறமையை முன்னேற்றணும், அதோடைய விஷயத்தை நோக்கமாக வச்சு இதை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆக இனி வரும் பேசுகின்ற மாணவர்கள் அனைவரும் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தியவாறு பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கொடுப்பானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லு அலல் ஹபீப். அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி